Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் கம்பெனி ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி காட்டன் யார்ன்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பிசினஸ் டு பிசினஸ் மாடல் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸை டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், பல்க் பர்ச்சேசர்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் ப்ராசஸர்ஸுக்கு அனுப்புறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 100% காட்டன் காம்பேக்ட் ரிங் ஸ்பன் கோம்ப்ட் அண்ட் கார்டட் யார்ன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து காம்பேக்ட் எலி ட்விஸ்ட் காம்பேக்ட் அண்ட் கார்டட் யார்ன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து காம்பேக்ட் ஸ்லப் யார்ன்ஸ். ஃபோர்த் 100% ஆர்கானிக் காட்டன் யார்ன்ஸ் அண்ட் ஃபிஃப்த் வந்து லைக்ரா யார்ன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நிட்டிங் அண்ட் வேவிங் ப்ராடக்ட்ஸான டெனிம், டெரி டவல்ஸ், ஷர்ட்டிங், ஷீட்டிங், ஸ்வெட்டர்ஸ், சாக்ஸ், பாட்டம் வியர்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேப்ரிக்ஸுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்களோட 86% ஆஃப் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் அண்ட் யூனியன் டெரிட்டரியான டாட்ரா அண்ட் நாகர் ஹெவேலியில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குஜராத் ரீஜன்ல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் 5 வேர் ஹவுசஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் தி பாசிட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது கார்டட் யார்ன் செக்மெண்ட்ல இருந்து 51.34% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் எலி ட்விஸ்ட்ல இருந்து 29.60% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் செக்மெண்ட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது குஜராத் ரீஜன்ல இருந்து 93.48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ரீஜன்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூஸ்ல இருந்து 10% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 8 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் வொர்த் பார்க்கும்போது 74.03 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 95 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 104 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட EPS வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 2.72 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 38.24 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து 3.41 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8086 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பேட் மார்ஜின் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.14% மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலா பேட் மார்ஜின் வந்து கம்மியா இருந்தாலும் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 13.37% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 11.36% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.84 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க.
ஜெனரலா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது அம்பிகா காட்டன் மில்ஸ், தாமோதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராஜபாளையம் மில்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனிக்கு அதிகமா ரெவன்யூ கொடுக்குற யான் இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 3.8 மில்லியன் டன்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால அதிகமா இம்பாக்ட் ஆன இண்டஸ்ட்ரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டாப் 1 கஸ்டமர் கிட்ட இருந்தே மோர் தென் 30% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் ரெவன்யூ வந்து மோர் தென் 90% குஜராத் ரீஜன்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே மொத்த ரெவன்யூமே ஒரு இடத்துல கிளஸ்டர் ஆகியிருக்கிறதா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனிக்கு சோலார் அண்ட் விண்ட் பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து 23rd Feb சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 144 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 110 crores சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சின்ன ஐபிஓ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் டேட் வந்து Feb 26 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து March 2. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்ல 47.07% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் ஐபிஓட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ், பியர் கம்பேரிசன் நியூட்ரல், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 5 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 4.81% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்டரி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.